வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லைஃப் சேஞ்சிங் கேலரி தமிழ். இன்றைக்கி வந்து நம்ம பனிவரகு அரிசியை வச்சு ஒரு ஆரோக்கியமான காலை உணவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பாரம்பரிய அரிசி எப்படி சமைக்கிறது, இதில் என்ன ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது, இதெல்லாமே நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பனிவரகு அரிசிக்கு ஆங்கிலத்தில் ப்ரோசோ மில்லட் அப்படின்னு பேர். காலையில் வந்து குளிர்காலத்தில் ஒரு பனி வரும் இல்லையா, அந்த பனியிலே இந்த பனிவரகு அரிசி விளைஞ்சிருமா, அதனால தான் இதுக்கு பேர் பனிவரகு அரிசின்னு வந்திருக்கான். இப்போது இந்த பனிவரகு அரிசி வந்து ஒரு உலக்கு, அதாவது 200 கிராம் உலக்கில் ஒரு உலக்கு எடுத்துக்கிறேன். இதை ஒரு மண் பாத்திரத்தில் சேர்த்து தண்ணி ஊற்றி மூடி வச்சு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். எந்த சிறுதானிய அரிசியாக இருந்தாலும் ஊற வச்சு சமைச்சிங்கன்னா உங்களுக்கு சமைக்கிறதும் ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி அது ஜீரணமாகிறதும் ரொம்ப ஈஸியாக நடக்கும். இந்த பனிவரகு அரிசியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பனிவரகு அரிசியில் புரதச்சத்து இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, தாது உப்புக்கள் இருக்குது, கொழுப்பு, மாவுச்சத்து, சுண்ணாம்பு சத்துக்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. இந்த பனிவரகு அரிசி வந்து நரம்பு மண்டலத்தை பலமாக்கி நாள் முழுவதும் உங்களை சுறுசுறுப்பாக வச்சுருக்க உதவும். நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும், கல்லீரலில் உண்டாக்கும் கற்களை கரைக்கும், மேலும் கற்கள் உருவாகாமல் தடுக்கும். அறுவை சிகிச்சை ஏதாவது செஞ்சுருக்கீங்க, ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க, அதனால் புண்கள் ஏற்பட்டிருக்குன்னா அந்த புண்கள் வேகமாக ஆறும். பனிவரகு அரிசியில் கஞ்சி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா. வயதானவங்களுக்கு ஞாபக மறதி இருக்குன்னா அவங்களுக்கு இந்த பனிவரகு அரிசி கொடுத்தோன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். இப்போ வந்து 20 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வந்து பனிவரகு அரிசி வந்து ஊறிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து நல்லா அலசி 3 வாட்டி கழுவி எடுத்துடலாம். நல்லா பிசைஞ்சு அலசி நல்லா கழுவிடுங்க. அப்போ தான் அதில் உள்ள அழுக்கு, தூசி எல்லாமே வந்துட்டு வெளியே போயிடும். இப்போது இதை வந்து நான் இந்த மண் பாத்திரத்தில் வந்து கழுவி வச்சுருக்கிற அரிசியில் ஒரு 1.5 செம்பு சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஆறின தண்ணி சேர்த்திங்கன்னா அந்த தண்ணி கொதி வந்து அதுக்கப்புறம் அது வேகிறதுக்கு, தண்ணி கொதி வர்றதுக்கே 10 நிமிஷம் ஆகும். அதனால் குக்கிங் டைமை குறைக்கிறதுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணி, சுடு தண்ணி வந்து 1.5 செம்பு வந்து இந்த கழுவுன பனிவரகு அரிசி மேலே ஊற்றிக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதை நல்லா கலந்து விட்டு இப்போது இது அப்படியே கொதி வந்த உடனே இந்த மண் பாத்திரத்தை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஃபுல்லாக குறைச்சி வச்சு ஒரு 20 நிமிஷம் குக் பண்ணோன்னா நல்லா வந்துட்டு அப்படியே மலர்ந்து பூ மாதிரி மலர்ந்து நல்லா வெந்துடும். உங்களுக்கு வந்து எனக்கு மண் பாத்திரத்துலலாம் சமைக்க நேரம் இல்லைங்க அப்படின்னீங்கன்னா குக்கரில் வந்து அழகாக ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். நீங்கள் பச்சை தண்ணியை ஊற்றி கல்லுப்பை போட்டு குக்கரில் ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா கஞ்சி ரெடி ஆகிடும். இந்த கஞ்சிக்கு வந்து ஒரு நல்லா சுருக்குன்னு ஒரு துவையல் இல்லைனா ஒரு கத்திரிக்காய் தொக்கு, ஏதாச்சும் ஒரு தொக்கு மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்கோன்னா அதை தொட்டுட்டு சாப்பிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கஞ்சியில் தயிர் கலந்தும் நம்ம சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், 20 நிமிஷம் நல்லா குறைச்சி வச்சு மூடி வச்சு வேக வச்சதுக்கப்புறம் இந்த அரிசி வந்து வெந்துருச்சு. அந்த நம்ம ஊற்றின தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடுச்சு. அதனால் இப்போ நம்ம கஞ்சியாக தானே வேணும். அதனால் திரும்பவும் ஒரு 1/2 செம்பு வந்து கொதிக்கிற தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், நம்மளுடைய பனிவரகு அரிசி கஞ்சி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மண் பாத்திரத்தில் இந்த மாதிரி பாரம்பரிய அரிசிகளை சமைச்சு பாருங்கள். உண்மையிலே அதோடைய ஹெல்த் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு அப்படியே கிடைக்கும், கொஞ்சம் கூட குறையாமல். நான் வந்து இன்றைக்கி காலையில் இதை தான் பிரேக்ஃபாஸ்ட்டாக பண்ணியிருந்தேன். நம்ம பனிவரகு அரிசியை குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டாங்க. இப்போது பெரிய நெல்லிக்காவை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் துருவி கூட வச்சுக்கலாம், அது உங்கள் விருப்பம். இன்றைக்கி நான் வந்து ஒரு 6 பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து இந்த தொக்குக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு, பொடி கடுகு எடுத்திருக்கேன். அது வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் போட்டு அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து வெந்தயம் ஜாஸ்தி சேர்த்தோன்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கும் இல்லையா, அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் வெந்தயம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடில் லைட்டாக அப்படி அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நம்ம திரும்பவும் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்க்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து இதில் நான் சீரகம் சேர்த்துக்கனால பெருங்காயத்தூள் போடலை. உங்களுக்கு பெருங்காயத்தூள் வேணும்னா இதுலேயே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைனாலும் விட்டுடலாம், சீரகம் போட்டிருக்கனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், எல்லாத்தையும் போட்டு நல்லா பவுடர் அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து ஒரு மண் சட்டியை அடுப்பில் வச்சு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நெல்லிக்காய் தொக்கு செய்யலாமா. இப்போ வந்து அதுக்கு நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானோடனே கொஞ்சமாக கடுகு போட்டு தாளித்து விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இது செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய்னால இப்படி தான் பொங்கி வரும். என்ன பொங்கி வருதே அப்படின்னு கேட்காதீங்க, இது செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், அதனால் அப்படி இருக்குது. ஸோ வந்து இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்கிற இந்த பெரிய நெல்லிக்காவை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெறும் 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க போதும்.
இட்லி பானையில் வச்சு ஆவி கட்டி வேக வைக்கிறது அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நீங்கள் பெரிய நெல்லிக்காவை ஓவர் குக் பண்ணிங்கன்னா இதில் உள்ள நல்ல சத்துக்கள் நமக்கு கிடைக்காமையே போயிடும். எந்த ஒரு காய்கறியவோ இல்லை பழத்தவோ நம்ம ஏதோ ஒன்று ஓவர் குக் பண்ணுறோனாலே நமக்கு அதில் உள்ள சத்துக்கள் இதாயிரும். அதை எந்த அளவில் சமைக்கணுமோ அந்த அளவில் தான் நம்ம சமைக்கணும். அதுதான் நமக்கு நல்லது. இது ரொம்ப ஒரு மெல்லிசான ஒரு இது தான். இப்போ ஒரு 4 நிமிஷம் நம்ம குக் பண்ணோன்னே இது வெந்து போயிடும். அதுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு தொக்கு மசாலா ரெடி பண்ணோம்ல, இப்போ அந்த தொக்கு மசாலாவை அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். ஸ்பூன் கணக்கெல்லாம் கிடையாது. நம்ம எந்த அளவு அதில் ஸ்பூன் கணக்கு போட்டு மசால் தயார் பண்ணோமோ அதை அப்படியே உள்ளே சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த தொக்கு மசால் சேர்த்த உடனே ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை ஸ்மெல் போகட்டும். ஏன்னா இது நம்ம வறுக்கல இல்லையா, பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். ஸோ அதனால் ஒரு 2 நிமிஷம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த நாட்டு சக்கரை போடுறப்போ கொஞ்சம் அந்த லேசான இனிப்பு நமக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா பெரிய நெல்லிக்காயில் லேசான ஒரு துவர்ப்பு தன்மை இருக்கும் இல்லையா, குக் பண்ணோடனே அது வெளியே வரும். அதனால் அப்புறம் கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கல் உப்பு போடணுன்னா அந்த நம்ம தொக்கு மசால் ரெடி பண்ணோம்ல அப்போவே கல் உப்பை போட்டு அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி தூள் உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு லெமனை உள்ளே பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் ப்ரிசர்வேஷனுக்கு தான். இப்போ இதை நீங்கள் 1 வாரம் ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த தொக்கை யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே கண்டிப்பாக வைக்க முடியாது. ஏன்னா எண்ணெய் அதிகமாக சேர்க்கலை, உப்பும் ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்கலை. அளவான எண்ணெய் அளவான உப்பு தான் சேர்த்துருக்கோம். தொக்குன்றதுனால ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்து ஊற்றிருக்கேன். அவ்வளோதான். ஸோ இது நம்ம மண் பாத்திரத்தில் செய்கிறதுனால இன்னும் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். ஸோ நீங்களும் மண் பாத்திரத்தில் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம லெமன்லாம் சேர்த்த உடனே அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த மண் சட்டியோட சூட்டுக்கே அது அப்படியே கொதிச்சுட்டே இருக்கும். அவ்வளோதான். ஸோ தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.